ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒடிசா பற்றி பார்க்கலாம். ஒடிசாவோட தலைநகரம் பார்த்தோம் அப்படின்னா புவனேஸ்வர். பேசக்கூடிய மொழி ஒரியா. முன்பு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரிசா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருந்தது. அதை மாற்றினது பார்த்தோம்னா 2011 நவம்பர் 1 ஒரிசா அப்படிங்கிறது ஒடிசான்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? முக்கியமான நகரங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பாயக்கூடிய நதிகள் மகாநதி ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நடனம் ஒடிசி நடனம். அந்த கலிங்க போர் நடைபெற்றது இங்கே தான். ஓகேவா? நம்ம கலிங்கத்து பரணி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தில் உள்ள சில்கா ஏரி அப்படிங்கிறது மிகப்பெரிய இந்த சால்ட் வாட்டர் லேக் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது இந்த மாநிலத்தில் தான் இருக்குது. கலிங்க போர் நிகழ்ந்த மாநிலம் அதுதான். கருணாகர தொண்டைமான் அனந்தபத்மன் மீது படையெடுத்திருப்பார் இல்லையா? ஸோ அதை பற்றி பாடக்கூடியதான் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் இயற்றியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட்டு ஃபஸ்ட்டு அந்த சம்பளம் இதில் பண்ணியிருப்பாங்க. மாங்கனீஸ் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடியது அப்துல் கலாம் தீவு இங்கே தான் இருக்குது. உயர்நீதிமன்றம் கட்டாக்கில் இருக்குது. தேங்க்யூ.